அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதம்னா கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரத நாளில் கடைசி நாளில் கட்டாயமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான 3 பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனுக்கு எந்த மாதிரி வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாளுங்க. இந்த செவ்வாய் கிரகத்துக்கு உரிய கடவுளும் தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு 3 விசேஷ பொருந்திய தினங்கள் சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நட்சத்திர வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அமையும். திதினா சஷ்டி திதிங்க. இந்த மகா கந்த சஷ்டி திதியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் அமைந்திருப்பதால் இந்த நாளை நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்னா இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. வெற்றிலை தீபம் தாங்க முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த விருப்பமான தீபமாக இருக்குதுங்க. நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதிக அளவில் இருக்குங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட வர வேண்டும் நினைச்சிங்கன்னா பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நில பிரச்சனைக்கு தீர்வுக்கு வருங்க. செவ்வாய்க்கு பூமிக்காரகன்னு பெயருக்கு மங்களகாரகன்னு சொல்லுவாங்க. எனவே செவ்வாய்க்கிழமை நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டீங்கன்னா நிலம் வாங்குவது விற்பதுன்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துடுங்க. அதே போல் புது வீடு வாங்கக்கூடிய யோகமும் ஆசை இருந்தால் நிச்சயம் விரைவில் நிறைவேறும். இல்லைனா இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் புது வீடு கட்டக்கூடிய யோகத்தை அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவதுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு இல்லைனா விக்கிரகம் வைத்திருந்தீங்கன்னா அதில் ஒன்றினை எடுத்து அதை சுத்தமாக எடுத்து துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணுங்க. படத்திற்கு நீங்கள் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்திடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை நீங்கள் கிழக்கு திசை இல்லைனா வடக்கு திசையில் தான் செய்யணும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா காம்புடன் கூடிய 6 வெற்றிலை எடுத்துக்கொள்ளுங்க. வெற்றிலைகளை அழுக்காகவோ கிழிந்தே இருக்கக்கூடாது. வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வச்சுட்டு பிறகு வெற்றிலையுடைய நுனியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. பிறகு ஒரு தாம்பழ தட்டின் மீது இந்த 6 வெற்றிலைகளையும் விசிறி வடிவில் பரப்பி வச்சிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கினை எடுத்துக்கொண்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வெற்றிலையுடைய மீது நடுவே வைக்கணுங்க. பிறகு அகல் விளக்கில எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை எல்லாத்தையும் போட்டுடணும். நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடணுங்க. இந்த தீபம் ஏற்றி உங்கள் மனதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கோங்க. பிறகு அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் பார்த்தீங்கன்னா வெற்றிலையின் மீது உள்ள அகல் விளக்கில் சுட்டினா வெற்றிலையிலிருந்து வரக்கூடிய நறுமணமோ வீடு முழுவதும் பரவும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த நறுமணத்தால் முருகனோட பெருமான் மனமகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்க. இந்த கந்த சஷ்டி தினத்தில் செவ்வாய்க்கிழமை அமைந்த இந்த நாளில் நீங்கள் தவறாமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பாருங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த விரத நாட்களில் இந்த கந்த சஷ்டி நாட்களும் அமைந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை 6 நாட்களும் நீங்கள் வழிபட்டீங்கன்னா முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை பெற முடியுங்க. இந்த 6 நாட்களும் பார்த்தீங்கன்னா சிலர் 1 பொழுது விரதம் 2 பொழுது விரதம் தண்ணீர் பால் மட்டும் மருந்தி விரதம் இருப்பது மிளகு விரதம்னு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை கூடுதலாக செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் முருகனின் அருளால் விரைவில் நிறைவேறுங்க. நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள்னு பல இருக்குது. அதே இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியில் நீங்கள் செய்தீங்கன்னா கூடுதல் பலனை பெறலாம். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேணும்னு நினச்சிங்கன்னா
அதிக அளவில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? அப்படி அதிக அளவில் பணத்தை சம்பாதித்தா மட்டும் போதாதுங்க, அது சேமிப்பாக உயர வேண்டும்ல. அப்போது தான் நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பலரும் பணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்க தெரியாமல் தான் இருக்கீங்க. எவ்வளவு முயற்சி செய்து சம்பாதித்த பணத்தில் ஒரு சிறு தொகையை கூட சேமிப்பாக சேர்க்க முடியலன்னு வருத்தப்படுறீங்களா? சம்பாதித்த பணம் வீண் விரயமாகி கொண்டே இருக்குதாங்க. அப்படிப்பட்டவங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாளில் செய்தீங்கன்னா முழு பலனையும் பெறலாங்க. இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு தான் சென்று செய்யணுங்க. அதீத பலன் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதற்காக உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு செல்லும்போது 1, 3 என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் தேங்காய் வாங்கி கொண்டு நீங்கள் போகணும். அந்த தேங்காய் வாங்கி முருகன் ஆலயத்துக்கு தானமாக தந்துடுங்க. பிறகு முருகப்பெருமானுக்கு உங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க. ஒருவேளை ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு தேங்காயை உடைத்து அதில் சிறிது குங்குமத்தை தடவி முருகனுக்கு சமர்ப்பணம் செய்துட்டு வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். அந்த தேங்காயை பயன்படுத்தி ஏதாவது பிரசாதத்தை செய்து பகிர்ந்து உண்ணுங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பாதித்த பணம் வீண் விரயமாகுவதை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனாலே முருகனுக்கு உரிய நாளாக அமைந்திருக்கு. இதனால செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனை வழிபாடு செய்தோம் அவருக்கான விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான பலனை பெற முடியும். முருகன்னாவே பார்த்தீங்கன்னா அனைத்து துன்பங்களும் பறந்து ஓடுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து கொண்டு செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வருவாய் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாகும், மன நிம்மதியும் பெறுவீங்க. ஒருவருடைய செல்வ நிலை உயர காரணமாக இருக்கக்கூடியவர் தான் ஆங்காரகன்னு சொல்லுவாங்க. ஆங்காரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தாங்க. அந்த செவ்வாய் பகவானுக்குரிய தமிழ் கடவுள் தான் இந்த முருகப்பெருமானோ சக்தி தேவி. அதனால தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையினால முருகன் சக்தி தேவி அம்பிகை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக அமைந்திருக்கு. அதனால் இந்த நாளில் முருகனுக்கு பிடித்த செந்நீர ஆடையை அணிந்து வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் செந்நீர நெய்வேத்தியம் கனிகளை வைத்து தீபாவளி செய்து வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வாழ்க்கை ரொம்பவே சீராக மாறும். அதோடு எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழோ சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் உள்ளத்தில் உங்களுக்குள்ள நம்பிக்கை அதிகரிக்கும். முருகனுடைய வேலையை வணங்குவது வேலைன்னு வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதன் இருபுறமும் நீங்கள் 2 விளக்குகளில் ஒவ்வொன்றுக்கும் 3 திரி இட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வருவதோ உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக மாற்றி தரும். நீங்கள் விரதம் இருக்கும்போது வள்ளி தேவனுடன் கூடிய முருகப்பெருமான் படத்தை வணங்கி வழிபடுங்க. விரதத்தை தொடங்கும் போதே நீங்கள் முருகனினுடைய அண்ணனாக அமைந்த முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகரை வணங்கிய பிறகு விரதத்தை தொடங்கணுங்க. முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ இருக்கக்கூடிய நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா அளவில்லாத பலனை பெறலாங்க. முருகப்பெருமான் ஆலயத்திற்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் முருகனுக்கு விரதம் இருந்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்துட்டு முருக படத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுங்க. தீபம் ஏற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய மூல மந்திரமான ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. பிறகு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை ஒன்றே மற்றும் மனதில் நிறுத்தி கொண்டு முருகப்பெருமானிடம் வேண்டிக்கோங்க. இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாங்க. பிறகு மாலை நேரத்திலும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி 108 முறை முருகனுடைய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். போல பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபத்தின் பலனை போல நீங்கள் முருகன் கோவிலுக்கு செல்லும்போது 9 வாரங்கள் செவ்வாய்க்கிழமைனால முருகனுக்கு செவ்வாழை பழம் வாங்கி கொடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நினைத்த இடத்துல பதவி உயர்வு, நினைத்த வேலைன்னு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.